ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எங்கள் வீடியோ அப்படின்ட்டு. நானும் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வீடியோ வரும் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக எப்படி டைம் போச்சு அப்படின்றதே தெரில. ஸோ சாரி. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜிடி கிரியேஷன்ஸ் லோகோவை ரீடிசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீடிசைனிங் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ண போகிறோம், அதாவது அதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் நம்மளோட லோகோ தமிழில் இருக்கணும், லெட்டர்ஸ் எல்லாமே தமிழில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எனக்கு இருக்கணும் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணேன். தமிழில் மாற்றணும் அப்படின்னா ஜிடி அப்படின்றது கா தி அப்படின்ற மாறிடும். ஸோ கா தி அப்படின்னு வர்றப்போ அந்த ஜிடி ப்ரொனன்சியேஷன் இருக்காது. ஸோ தங்கிலீஷில் மாற்றிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஜிடி அப்படின்றத தமிழ்லே டைப் பண்ணிடலாம், ஆக்சுவலாக தமிழ்லே க்ரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ என்னோடய நோட் புக் எடுத்து ஸ்கெட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஜிடி அப்படின்னு போட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத நான் ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஜி போட ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஒரு வழியாக கொண்டு வந்துட்டேன். பட் டி போட்டு அதை இந்த டி அப்படின்றத விஷுவலாக கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் தென் நான் யோசித்தேன், ஓகே டீயை இங்கிலீஷ் லெட்டர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தங்கிலீஷ்னு மூவ் ஆகிட்டோம். ஸோ லோகோவும் தங்கிலீஷ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியை தமிழ்லையும் டீயை இங்கிலீஷ்லேயும் வச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் கடைசியாக பண்ண ஃபைனல் ஸ்கெட்சிங். ஸோ இதில் எனக்கு நான் எதிர்பார்த்த அதே அவுட்புட் நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஸ்கெட்ச் பண்ண லோகோவை ஃபோட்டோ எடுத்து ஜஸ்ட் அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஒரு லேயரில் அந்த இமேஜ் வச்சுட்டேன். அந்த இமேஜோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு நான் மேலே லைன்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நமக்கு இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் ஒரு ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா எட்ஜஸ்க்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதை ட்ரையாங்கிளாக மாற்றணும். நான் என்ன பண்ணுறேன், பென் டூலில் ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் இருக்கும். ஸோ அந்த டூல் எடுத்துட்டேன். அந்த டூல் எடுத்துகிட்டு இந்த ட்ரையாங்கிளோட சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு மற்ற ஆங்கர் பாயிண்ட்ஸை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ டெலீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். ஸோ கிடச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ எல்லாமே லைன்ஸ் பெர்பெண்டிகுலராக போட போகிறேன். அதாவது நம்ம லோகோ ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே ட்ரேசிங் பண்ணுறதுக்கு லைன்ஸ் போட போகிறேன். ஸோ இது ஏன் லைன்ஸ் போடுறேன் அப்படின்னா, கேப்ஸு, சைஸஸ், அந்த வித் எல்லாமே கரெக்டான சைஸஸில் இருக்கணும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு இடத்துல சைஸ் பெருசாக இருக்கும், ஒரு இடத்துல சின்னதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரே சைஸில் கொண்டு வரதுக்காக நான் லைன்ஸ் போட்டுட்டு கடைசியாக ஷேப் ஃபில்டர் டூல் வச்சு நான் கட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ லைன்ஸ்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ லைன்ஸ் போட்டு முடிச்சு ஸோ டிஜிட்டலாக லோகோ பண்ணும்போது நிறைய கன்ஸ்டன்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேப், ஸ்பேஸு, சைஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக லோகோ அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ இதுக்கு நடுவில் நிறைய ஐட்ரேஷன்ஸ் போச்சு, நிறையா ட்ரையல் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு ஸோ கடைசியாக ஒரு லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அந்த லைன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. இப்போது எல்லா லைன்ஸும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஷேப் மட்டும், அதாவது எந்த பார்ட் மட்டும் வேணுமோ அந்த பார்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எந்த பார்ட் வேணுமோ அது மட்டும் தனியாக கிராப் ஆகும், மற்ற எல்லா லைன்ஸும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ஜியை கொண்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டி கொண்டு வர போகிறேன். ஸோ டீயும் சேம் அதே தான். எது வேணும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் அந்த ஷேப் பில்டர் டூல் எடுத்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வரும். ஜிடி ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும், நிறைய கேப்ஸ் இருந்திருக்கும். ஒரு இடத்துல கேப் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கேப் கம்மியாக இருக்கும். ஸோ திரும்ப நான் இந்த ப்ராசஸை ஒவ்வொரு லைன்ஸாக மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய ஐட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு செகண்ட் அவுட்புட் எடுத்தேன். அதுலேருந்து ஜிடி அப்படின்றது தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொன்று நடுவில் அந்த ஜிக்கும் டிக்கும் கனெக்ட் ஆகிற லைனை தனியாக செப்பரேட் பண்ணேன். ஸோ இந்த லோகோ தான் ஃபைனல். ஸோ இந்த லோகோவை நெக்ஸ்ட் நம்ம ஃபோட்டோஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேல்யூ அடிஷன் கொடுக்குறோம் இந்த லோகோக்கு. ஸோ பேக்ரவுண்ட்லாம் போட்டு ஸோ லோகோ இன்னும் கிளியராக, இன்னும் ஸ்டைலாக டிபி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்க மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லோகோ. ஸோ லோகோவும் சேஞ்ச் பண்ணியாச்சு, அதே போல் வீடியோ இன்ட்ரோவும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ புது லோகோ, புது இன்ட்ரோ.
ஸோ திஸ் இஸ் மை ப்ராசஸ். ஸோ இப்படி தான் ஒரு லோகோ வந்து நான் எப்போவும் டிசைன் பண்ணுவேன். ஸோ இப்போ நிறைய ஸ்டைல்ஸ் வச்சுருப்பாங்க, பட் நம்ம டிசைன் பண்ணுற ஸ்டைல் வந்து இது தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருந்தது, என்ன புரிஞ்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேபி உங்களுக்கு லோகோ ப்ராசஸ் வந்து இப்படி தான் பண்ணோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு லேஅவுட் உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் மற்ற யூடியூப் வீடியோஸ் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். பட் மேபி நம்ம பண்ணுற ஸ்டைல் இது தான். உங்களுக்கு ஒரு லோகோ வேணும், உங்கள் பிராண்டுக்கு, உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் யூடியூப் சேனலுக்கு லோகோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய பேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணலாம். ஸோ இதே போல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வெக்டர் ஆர்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, புது புது விஷயங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.